ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஓகே, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் ஞாபகம் இருக்கா யாருக்காச்சு? ஏன்னா போன வாரம் விபிஎஸ்னால பைபிள் ஸ்டடி நடக்கலை. என்ன பார்த்துட்ருக்கோம்? சத்தமாக சொல்லுங்கக்கா. இயேசுவினுடைய வாழ்க்கை. ஆமாம், புதுசாக வந்திருக்காங்க ஹரி அண்ணன். ஓகே, இயேசுவினுடைய வாழ்க்கை, அதை குறித்து தான் நம்ம தியானிக்கிறோம். ஏன் தியானிக்கணும்? இயேசுவினுடைய வாழ்க்கை. நிறைய பேரோட வாழ்க்கை வேதாகமத்தில் இருக்குது இல்லை, சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பேர் இருந்தாலும் அதில் சூப்பராக இருந்தவங்க பேர் எங்கே இருக்குது? போன மாதம் கூட அம்மா மெசேஜ் கொடுத்தாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அதில்? அப்படியா? 18 கரெக்டா? ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, கிதியோன், பாராக், சிம்சோன், யப்தா, தாவீது, சாமுவேல், சாரால், ராகாப். 16 பேர் மொத்தம். காயின், ஏசாவை சேர்த்தா 18 வரும். ஓகே, இல்லை நிறைய பரிசுத்தவான்கள் பைபிளில் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பிட்டு ஒரு 16 பேர் எபிரேயரில் இருக்காங்க. 2 பெண்கள் 14 ஜென்ஸுன்னு. ஆனால் அதெல்லாரையும் விட்டு நம்ம யாரை பற்றி கற்றுக்குறோம்? இயேசுவனுடைய வாழ்க்கை. ஏன் கற்றுக்கலான்னா, மற்ற எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் தவறி போயிருக்கிறாங்க, பாவம் செஞ்சுருக்காங்க. பைபிள் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, எல்லாருடைய நல்ல காரியங்களும் எழுதப்பட்டிருக்கு, எல்லோரும் செஞ்ச தப்பும் எழுதப்பட்டிருக்கு. லைஃப்னா அப்படி தான் இல்லை, பூவும் இருக்கணும் தலையும் இருக்கணும் ஒரு காயினில், அந்த மாதிரி இல்லை. ஆனால் இயேசுவனுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. இயேசு பாவம் அறியாதவர். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம்ல, அது மாத்திரம் வாசிச்சிருங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள், நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை. ஆமாம், அவருக்கு எது தெரியாது? பாவம் அறியாதவர். இயேசு கிறிஸ்து யார்? பாவம் அறியாதவர். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லைன்னு கூட ஒரு வசனம் இருக்குது. எங்கே இருக்குது? 1 பேதுரு 2:22 வாசிங்க பார்க்கலாம். அதையும் 2:22 1 பேதுரு 2:22 இந்த மாதிரி வசனம்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? 222 ஃபோன் நம்பர் மாதிரி. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. இயேசு பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படலையாம் இல்லை. அதனால தான் நம்ம இயேசுனுடைய வாழ்க்கையை குறித்து கற்றுக்கொள்ளுகிறோம் இல்லை. அவர் நேசகுமாரனாக இருந்தார். யாருக்கு? பிதாவுக்கு நேசகுமாரனாக இருந்தார். ஒரே பேரான குமாரன் நேசகுமாரனாக மாறி போனார். நேசகுமாரன் முதற் பேரானவராக மாறி போனார். நமக்காக சிலுவையில் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். அவர்கிட்ட பாவம் இல்லை, பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சிலுவையில் இயேசுவை அறையும் போது என்ன சொன்னாங்க? நீ உண்மையிலே தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலேருந்து இறங்கி வா அப்படின்னு சொன்னாங்கல்ல. எங்கே வாசிக்கிறோம்? மத்தேயு வாசிங்க பார்க்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். மத்தேயு 27:40. மத்தேயு 27:40. நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். நீ தேவனுடைய குமாரனே ஆனால்
சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று கூட்டத்திற்குள் ஒருத்தன் சொன்னான். ஆனால் கடைசியில் அந்த கூட்டத்திலேருந்தே ஒருத்தன் சொல்கிறான், இவர் உண்மையிலே தேவனுடைய குமாரன் தான். இல்லை, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இறங்கி வான்னு சொன்னான். ஆனால் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அந்த கூட்டத்திலேருந்தே ஒருத்தன் சொல்கிறான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான். எங்கே வாசிக்கிறோம்? 54வது வசனம், அதே அதிகாரத்தில் 54. அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் அவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். ஆமென். இல்லை, ஏன்னா அவர் பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அதனால தான் நம்ம இயேசுனுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறோம். இயேசுனுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறதுக்கான முக்கிய காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பைபிளே படிச்சுக்கலாம். இயேசுனுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்வது, அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். கொஞ்சம் கொஞ்சமாக, நாளுக்கு நாள். தாவீது எப்படி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்? காரணம், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். எங்கே வாசிக்கிறோம்? 2 சாமுவேல் 5:10. எடுக்க வேணாம், நம்மளுக்கு ஞாபகம் இருக்குல்ல. 2 சாமுவேல் 5:10 வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான், அவன் ஐஸ்வர்யவானான். காரணம், கர்த்தர் அவனோடு இருந்தார். எங்கே வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 26:13. இந்த வசனங்கள்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதே போல் நாமும் தினமும் தேவனுக்குள்ளாக வளரணும், தினமும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பிம்பங்களாக மாறணும். இப்போ நைட்டு நிலா வெளிச்சம் வருது, எப்படி வருது? சூரியன்கிட்டேருந்து லைட்டை வாங்கி, அப்படி தானே? நிலாக்குன்னு தனி வெளிச்சம் இருக்கா? ரோஹித் ஸ்கூலில் படிச்சிருக்கில்ல, நிலாக்குன்னு தனி வெளிச்சம் இல்லை. ஆனால் நிலா எப்படி வெளிச்சம் தருது? சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கி நமக்கு தருது. அதுபோல் நாம் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தை வாங்கி மற்றவர்களுக்கெல்லாம் தரணும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, அஞ்சா பாட்டி என்கிட்ட கோச்சிக்க மாட்டாங்க. அஞ்சா பாட்டிக்கு பைபிள் படிக்க தெரியாது. ஆனால் இப்போ அவங்களுக்கு யார் தான் பைபிள்? நம்ம எல்லாரும் தான் பைபிள். அப்படி தானே? பைபிள் படிக்க தெரியாதவங்களுக்கு கிறிஸ்துவை யார் தான் பிரதிபலிக்கணும்? நம்ம தான். வெளியே நம்ம போகிற இடத்துல, எல்லா இடத்துலையும் நம்ம தான் என்ன பண்ண. ரோஹித் டியானோ ஸ்கூல் போகிறான், 10வது போகிறான், நாளைக்கு ஸ்கூல் திறக்குது, அப்படி தான்டா? இப்போ நாளைக்கு போகும்போது புது ரோஹித் அவங்க பார்க்கணும், புது அன்சியை பார்க்கணும். எப்படி பார்ப்பாங்க? கேட்குதா? ஸ்தோத்திரம். எப்படி பார்ப்பாங்க? ஒரு மாதத்தில் வளர்ந்துட்டான்னு பார்ப்பாங்களா? அந்த வளர்ச்சி இல்லை, வேறு மாதிரி பார்க்கணும். ஏன்னா இவனுக்குள்ளே ஒரு மாற்றம் இருக்குது இல்லை. உடனே இவன் போய் சொல்லுவான், நான் விபிஎஸ்சில் போயிட்டு கீழ்ப்படின்னு கற்றுக்கிட்டேன், அதனால் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டேன். இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை பார்த்தோன்னே யாரை பார்க்கணும்? அப்படி தான் வேதம் சொல்லுதில்ல. மலைப்பிரசங்கம் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொல்கிறாரு? மத்தேயு 5ஆம் அதிகாரம் என்ன வசனம்? 16:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு ஆமாம். இப்போ மனுஷர் நம்மளுடைய கிரியைகளை கண்டு யாரை மகிமைப்படுத்தணுமா? பிதாவை மகிமைப்படுத்தும்படி என்ன ஆகணும்? உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நிலாவுடைய வெளிச்சத்தை நம்ம நைட்டு பார்த்து யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? அவ்வளோதான். சூரியனுக்கு நிலா வெளிச்சம் இருந்ததுன்னா யாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்? நிலாவுக்கு தான் சொல்லணும். ஆனால் நிலாக்கிட்டேருந்து வர வெளிச்சம் நிலாவோடது இல்லை, யாரோடது? சூரியனுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அதனால தான் சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணுறாங்க ஒரு குரூப்பு, அது இருக்கட்டும் இல்லை. ஆனால் அது போல் வேதம் சொல்லுகிறது, நம்ம செய்கிற நற்கிரியைகளை கண்டு யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா ஜனங்க? பிதாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய வெளிச்சம் யாருக்கு பிரகாசிக்கணும்? இருளில் இருக்கிறவர்களுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு, அவர்களுக்கெல்லாம் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும், மாற்றப்படும்.
இப்போ உதாரணத்துக்கு சித்ராக்கா ஜாய்ஸாக்காலாம் விபிஎஸ் அப்போ என்ன பண்ணீங்க, பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கல்ல. இப்போ அவங்க இயேசுவை பற்றி அறிஞ்சிருப்பாங்கல்ல. இப்போ அவங்களுடைய வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது உங்கள் வெளிச்சம் அவங்க வாழ்க்கையில் பிரகாசிக்கும். ஆனால் அவங்க யாருக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க? தேவனுக்கு. நம்ம யார்? ஒரு சின்ன டூல், ஒரு சின்ன கருவி. இப்போ கீபோர்டு இருக்குது, கீபோர்டு ஆன் பண்ணிட்டா போதுமா? சத்தம் வந்துருமா? என்ன பண்ணணும்? நம்ம தான். இப்போ ரோஹித்தை போயிட்டு கீபோர்டு வாசினா அவன் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா வாசிப்பான். திடீர்னு ஒருத்தவங்களை ஏற்றி வாசிக்க சொன்னால், அப்போ யார் கரெக்டாக வாசிக்கிறாங்களோ அப்போ தான் நல்ல சவுண்டு வரும். அப்படி தானே? அதுபோல் நம்ம யார்? நம்ம ஒரு கருவி. நம்மை வாசிக்கிறவர் யார்? தேவன். இல்லை, தேவன். நம்ம ஒரு கருவி, நம்ம ஒரு சின்ன டூல். அப்போ இயேசுவனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்னது? அவர் பாவம் அறியாதவர், வஞ்சனை இல்லாதவர். பாவம் 1 பேதுரு 2:22 என்ன வாசித்தோம்? பாவம் காணப்படவில்லைன்னு வாசித்தோமா? பாவம் அறியாதவர் 2 கொரிந்தியர் 5:21 வாசித்தோம். 1 பேதுரு 2:22 என்ன வாசித்தோம்? பாவம் செய்யவில்லை. ஓகே, ஆமாம். பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வாயை திறந்தாலே என்ன தான் வருது? உண்மை, கிருபையுள்ள வார்த்தைகள். இல்லை, லூக்கா 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அவர் வாயை திறந்தோடனே என்ன வார்த்தைகள் தான் வருது? அது மட்டும் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 4 22 22மா? எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து கிருபையுள்ள வார்த்தைகள். அவர் வாயை திறந்தாலே என்ன வார்த்தைகள் தான் வருது? கிருபையுள்ள வார்த்தைகள். இல்லை, ஏன்னா அவர் வாயில் என்ன இல்லை? வஞ்சனை இல்லை, கிருபையுள்ள வார்த்தைகள் தான் வருது. இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பிறகு, மரித்து உயிர்த்தெழுந்த அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்யும்போது பேதுரு இயேசுவை குறித்து சொல்கிறாரு. அப்போஸ்தலர் 10:38 எடுத்து வாசிங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராய். இப்போ அவர் எப்படி சுற்றி திரிகிறார்? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறார். அவர் நன்மை செய்தார் என்று வேதம் சொல்லலை. இதுதான் நான் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். அவர் நன்மை செய்தார் என்று வேதம் சொல்லலை. அப்போஸ்தலர் 10:38 பிரதர். அவர் நன்மை செய்தார் என்று சொல்ல, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். நன்மை எல்லாருமே செய்யலாம், அப்படி தானே? லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி இருந்தான். அவன் என்ன பண்ணான்? இந்த 7 விதவை என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்? ஒரு நன்மையை செஞ்சுட்டான். நன்மை யார் வேணால் செய்யலாம். பெரிய பாவி கூட என்ன பண்ணலாம்? திடீர்னு சிக்னலில் காரை தட்டும்போது ஒரு 7 பிச்சை எடுக்கும்போது, சரி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தா அது நன்மை தான். யார் வேணால் நன்மை செய்யலாம். ஆனால் நன்மை செய்து கொண்டே இருக்க முடியாது. நன்மை செய்து கொண்டே இருக்கணும்னா என்ன 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 தேவை? தீமை செய்யாமல் இருக்கணும். கரெக்டாக? தீமை செய்யாத ஒருத்தவங்க மூலமாக தான் என்ன பண்ண முடியும்? அப்படி தானே? சாலமோன் ஞானி சொல்கிறாரு பாருங்களேன். நீதிமொழிகள் 14 பாருங்க, 14:22. கிருபையும் சத்தியமும் நன்மை எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 14, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கிருபை சத்தியம். 22வது வசனம். 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ என்ன உண்டு? ஆமாம், இயேசு கிறிஸ்து நன்மையை செய்தவர் அல்ல, நன்மை செய்கிறவராகவே என்ன பண்ணிட்டு இருக்காரு? சுற்றி திரிகிறார். நன்மை செய்கிறவராகவே எப்போதும் சுற்றி திரிகிறார்.
இந்த பூமியில் வாழ்ந்த காலம் மட்டும் இல்லை, இப்போவும் எப்படி தான் இருக்கிறாரு? நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிறார். அதனால தான் இந்த வேதம் சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிறார்னா என்ன அர்த்தம்? அவர் தீமை செய்கிற எண்ணமே அவருக்கு இல்லை. அவர் எப்போதும் அப்படி யோசிக்கவே மாட்டார். அதனால தான் இங்கே சொல்லுது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள், ஆனால் நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு. ஆமாம், அதனால தான் அவர் எதனால் நிறைந்திருந்தார்? கிருபையினாலும். இப்போ இந்த வசனத்தை அப்படியே கம்பேர் பண்ணிக்கணும். இப்போ நீதிமொழிகள் 14:22 பக்கத்தில் என்ன எழுதிக்கணும்? யோவான் 1:14 எழுதிக்கணும். யோவான் 1:14 வாசிங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி 1:14 யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும். இப்போ எதில் நிறைந்துட்டாரு? ஆமாம், இப்போ நீதிமொழிகள் 14:22 என்ன வாசித்தோம்? நன்மை செய்கிறவர்கள் கிருபையும் ஆமாம், வசனம் பொய் சொல்லாதில்ல. அதனால தான் இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அதனால் அவர் எதனால் நிறையப்பட்டிருந்தார்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறையப்பட்டிருந்தார். இயேசு ஒருபோதும் ஒருத்தருக்கும் என்ன செய்யலை? தீமையும் செய்யலை, தீமை செய்ய நினைக்கவும் இல்லை. அவருடைய காரியமே என்னது? நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிறார். அப்போ ஏன் நம்ம வாழ்க்கையில் நன்மை நடக்கலை? அப்போ ஏன் நம்ம வாழ்க்கையில் அவர் நன்மை செய்கிறவராக தான் சுற்றி திரிகிறார்? கரெக்டு தானே? வசனம் பொய் சொல்லாது. நாம் பொய் சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் வசனம் பொய் சொல்லாது. அப்போ நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கலை? இன்னொரு வசனம் இருக்குது, எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 5:8 வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். இங்கிலீஷில் வாசிச்சா பி சோபர்னு இருக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்டு பேர் வந்து சோபர் இமானுவேல், ஒரு பையன் பேர். நானும் யோசித்தேன் ரொம்ப நாளுமா, என்னடா சோபர்னு இருக்கே. இல்லை சில பேர் திட்டுவாங்கல்ல டாபர்னு, அது மாதிரி என்னடா சோபரு அப்படின்னு. ஒரு நாள் இந்த வசனம் படிக்கிறேன், பி சோபர்னு இருக்குது. ஓ, தெளிந்த புத்திக்குன்னா இங்கிலீஷில் என்ன அர்த்தம்? பி சோபர். அவங்க பாருங்களேன், அவங்க பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேயே அழகாக பேர் வச்சுருக்காங்க, சோபர் இமானுவேல். சரி வாசிங்க பார்க்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எதை போல? சில பேர் பிசாசை பார்த்து பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா? அவன் கெர்ஜிக்கிற சிங்கம்னு சொல்லிட்டு பைபிள்லேயே சொல்லியிருக்குன்னு. ஆனால் அந்த வசனத்தை நுணுக்கமாக பாருங்களேன். கெர்ஜிக்கிற சிங்கம் அல்ல அவன். அவன் யார்? சிங்கத்தை போல. ஏமாத்துக்காரன் அவன். அவன் யார்? சிங்கத்தை போல தான். சிங்கம்லாம் இல்லை. உண்மையான சிங்கம் யார்? யூதராஜ சிங்கம் யார்? தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து தான். இல்லை, அவன் சிங்கத்தை போல வேஷம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறான்? எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இல்லை, அந்த இந்துக்கள் கல்யாணத்துக்கெலாம் போனால் வகை வகையாக சாப்பாடு போடுவாங்க. எவ்வளோ வகை? 18 வகை, 32, 64, 120 சாப்பிட்ருக்கீங்களா? நான் சாப்பிட்ருக்கேன். எல்லாம் ஃபுல்லாக வைப்பாங்க. அது ஃபஸ்ட்டு ட்ரிப்பே சாப்பிட முடியாது. இது ஒன்று, அது ஒன்று, அது ஒன்று, அது ஒன்று, அது ஒன்று, அது ஒன்று, அது ஒன்று, வகை வகையாக. அந்த மாதிரி சாப்பிட்டது இல்லையா? சரி, ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் பிசாசுங்க என்னது? வகை தேடி எந்த வகையில் இவனை கவுக்கலாம். ஓ, இவன் இதில் ஸ்ட்ராங் ஆகிவன், வாரம் இவன் கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுறான். அப்போ இதில் இவனை அட்டாக் பண்ண முடியாது. எதில் அட்டாக் பண்ணலாம்? வேறு ஒரு காரியத்தில். ஃபோனை கூட அவனுக்கு, ஓ இவனுக்கு ஃபோன் நோண்டுற பழக்கமே இல்லையா, எதில் அட்டாக் பண்ணலாம்? ஃப்ரெண்ட்ஸை அனுப்பு. ஓ இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா, இவனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகை, ஒவ்வொரு வழி, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி. இன்னொரு பக்கம் இயேசு எப்படி சுற்றி திரிகிறார்? ஆமாம். இப்போ ஏன் நம்ம வாழ்க்கையில் நன்மை நடக்கலைன்னா, ஒரு பக்கம் இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறார், இன்னொரு பக்கத்தில் பிசாசு விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நடுவில் நம்ம எந்த பக்கம் போகலான்னு சுற்றி திரிகிறோம். இல்லை, நம்ம யார் பக்கம் போகணும்? இல்லை,
பழைய காலத்து பாட்டு ஒன்று இருக்குது. என்ன பாட்டு? இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே இன்றும் என்றும் எந்தன் ஜீவ பாதையில் பாரில் நான் பரிதவித்த போதிலும் பாடுவேன் என் இயேசுவை நான் போற்றியே வாழ்த்துவேன் போற்றுவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன் அல்லேலூயா பாடுவேன் போற்றுவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் நேசிப்பேன். ஆமாம், அழகாக பாடலாம். இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே. ஆனால் நம்ம எந்த பக்கம் சாயறோம்? இல்லை, ஒரு பக்கம் இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிறார். எப்பொழுதும் நன்மை செய்கிறவர் அவர். அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. பாவத்தை அறியாதவர், பாவம் ஒருபோதும் செய்யாதவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர், எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் பிசாசு இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் போன வாரம் பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம்ல, இந்த உலகத்தை அவன் எப்படி சுற்றி காமிக்கிறானா? லூக்கா 4 எடுத்து வாசிங்க பார்க்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். லூக்கா 4:5. பின்பு பிசாசு இயேசுவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் எல்லா ராஜ்யங்களையும் என்ன பண்ணிட்டான்? ஒரே நிமிஷம். எப்படி? ஒரு நிமிஷம்தான். உலகத்தில் எவ்வளோ கண்டம் இருக்கு? 7 தான். ஆனால் வாழ்கிறதுன்னு பார்த்தா 5 தான். ஆமாம், ஃப்ரோசன் இல்லை. இப்போ எல்லாத்தையும் எப்படி எவ்வளோ நிமிஷத்தில் காமிக்கிறான்? ஒரே நிமிஷத்தில் காமிச்சிடுறான். காமிச்சு இப்போ என்ன சொல்கிறான்? எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். இப்போ நிறைய ஜனங்கள் அதனால தான் இயேசு பக்கத்தில் வர முடியல. என்ன தான் சுவிசேஷத்தை கேட்டாலும் சத்தியத்துக்கு காது கொடுத்தாலும் என்ன பண்ண முடியல, வர முடியாததுக்கு காரணம் இந்த உலகத்தின் காரியங்கள். இந்த உலகத்தெல்லாம் பிசாசு காமிச்சு என்ன பண்ணுறான்? அப்படியே டைவர்ட் பண்ணுறான். இல்லை, விதை ஊமையில் கூட இயேசு சொல்லுவார். இது லூக்கா 4, மார்க் 4 எடுங்க பார்க்கலாம். 18, மார்க் 4:18. இல்லைக்கா, மார்க் 4:18. நீங்கள் 3:18 வாசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வசனத்தை கேட்டும் உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இச்சைகளும் உட்பிரவேசித்து அதனால் இல்லை, வசனத்தை அவங்க கேட்குறாங்க தான். இல்லை, 16வது வசனத்தை பாருங்களேன். வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் தான். ஆனால் என்னென்ன வந்துடுது? உலக கவலை, ஐஸ்வர்ய மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகுகிற இச்சை. இல்லை, கரெக்டு தானே? இந்த காரியங்கள்லாம் வர வர என்ன எந்த பக்கம் சாஞ்சிடுறோம் நம்ம? அப்படியே பிசாசு. இல்லை, ரெண்டு நமக்கு எப்போவுமே ஒன்று தோணும். இது ஒரு காரியம் செய்யும்போது இது செய்யாதுன்னு தோணும். சில நேரங்களில் அதை மீறி தான் நம்ம செய்கிறோம்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய நிருபத்துக்கு 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக. வாசிங்க 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலேருந்து தொடர்ச்சியாக வாசிங்க பார்க்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது ஆமாம், நம்ம ஆவியானவர் நடத்துகிறபடி நம்ம நடந்தோம்னா எதை நிறைவேற்ற மாட்டோம்? மாம்ச இச்சைகளை நிறைவேற்றவே மாட்டோம். அடுத்து வாசிங்க பார்க்கலாம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் மென்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று. பாருங்களேன், எவ்வளோ அழகாக சொல்லிட்டாரு. மாம்சம் எதுக்கு விரோதமாக இருக்குது? ஆவிக்கு விரோதமாக.
இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னதை கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. இந்த பக்கம் யார் நிற்கிறா? இயேசு. இந்த பக்கம் யார் நிற்கிறா? பிசாசு. இப்போ இதை கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. இந்த பக்கம் மாம்சம், இந்த பக்கம் ஆவி. இப்போ ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இருக்குது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இருக்குது. மாம்சம் என்ன சொல்லுது? இதை செய் அப்படின்னு சொல்லுது. ஆவி என்னது? தேவனுடைய ஆவியோடு நம்ம ஆவி கனெக்டாக இருக்கும்போது, ஒருத்தன் கிறிஸ்தவனாக இருந்தாலே அது கனெக்டடாக இருக்கும். அது என்ன சொல்லுது? டே செய்யாதரா, இந்த வாரம் தானே ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தாரு, என்ன பண்ணாத, செய்யாத, போவாத, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத, பாவிகளுடைய வழியில் நிற்காத, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் ஆவி சொல்லும். ஆனால் மாம்சம் என்ன சொல்லும்? டேய் யாரும் இல்லைடா, உங்கள் அப்பாவுக்கு தெரிய போதா, அம்மாவுக்கு தெரிய போதா, யாருக்கு தெரிய போகுது, வா போகலாம். இப்போ நம்ம புரியல? சரி, நீ ஒண்டி ஆள் தான், யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம மாம்சத்தின் பக்கம் சாயறோமா, ஆவியின் பக்கம் சாயறோமா? அதனால தான் 11வது வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இல்லை, ஆவிக்கேற்றபடி எப்படி நடந்து கொள்ளணும்? எப்போதும் இயேசுவோடவே இருக்கணும், எப்போதும் இயேசுவோடவே இருக்கணும். இயேசு எப்படி இருந்தார்? ஞானஸ்தானம் பெற்றோன்னு என்ன ஆச்சு? நம்ம வாசித்தோமே, ஆவியினால் நிறையப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஆவியினால் உள்ள நிறைய மறந்துட்டோமா? வாசிங்க பார்க்கலாம். 4:1 லூக்கா 4:1. இயேசுனுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம்லாம் இதுதான். லூக்கா 4:1. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் ஓகே. இப்போ எதனால் நிறையப்பட்டார்? ஆவியினால் நிறையப்பட்டார். எதனால் கொண்டு போகப்பட்டார்? ஆவியானவராலே. ரெண்டு வேற வேற ஆள் தத்துவம். ஆவியினால் நிறையப்பட்டார், ஃபில் ஆயிட்டார், ஆவியானவரால் கொண்டு போகப்படுகிறார். இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பும் இருக்கணும். அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது கேட்குறாரு, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்தட்டும்ப்பா. எங்கே வாசிக்கிறோம்? சங்கீதம் 143:10 வாசிங்க பார்க்கலாம். உமக்கு பிரியமானதை செய்ய வாசிங்க. 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. அவருக்கு பிரியமானதை செய்ய எப்பொழுது நாம் செய்வோம்? அவருடைய ஆவியினால் நாம் நடத்தப்படும் பொழுது. அதுதான் அந்த வசனத்தோட அர்த்தம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீர் என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில். அவருக்கு கர்த்தருக்கு பிரியமாக நம்ம எப்போ செய்வோம்னா அவருடைய ஆவியினால் நடத்தப்படும் பொழுது. இயேசுனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்னது? அவர் ஆவியினால் நிறைந்தார், ஆவியானவரால் நடத்தப்பட்டார். அதனால தான் அவர் என்ன செஞ்சார்? நன்மை செய்தார் என்று வேதம் சொல்லலை, செய்து கொண்டே இருந்தார், இப்பொழுது செய்கிறார். எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். ஆமாம். மல்கியா 3:6 வாசிக்கிறோம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் மாறாதவராக இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஒரு பக்கம் இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாலும் மறுபுறத்தில் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று. அதனால தான் நம்ம எப்போவுமே எங்கே வரோம்? சர்ச்சுக்கு வரோம், பைபிள் ஸ்டடிக்கு வரோம், ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வரோம். எதுக்கு? அவருடைய சமூகத்தில் வந்து உட்காரத்துக்காக. இல்லை, சாலமோன் ஞானி சொல்கிறாரு, சாலமோன் ஞானி இல்லை, உன்னத பாட்டு எடுத்து வாசிங்க. சூலமித்தியால் சொல்கிறாங்க, உன்னத பாட்டு 2:3 வசனமாக பாருங்கள். நான் உட்கார்ந்துருக்கிறேன்னு வரும். 2:3 உன்னத பாட்டு பிரசங்கிக்கு அடுத்து வரும். உன்னத பாட்டு 2:3. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார்.
அது நிழலிலே வாஞ்சையாய் வாஞ்சையாய் உட்கார்ந்திருக்கிறேன். உட்கார்கிறேன். அதன் கனி ஆ என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. இல்லை, காட்டு மரங்கள் நிறைய இருந்தாலும் அதுக்கு நடுவில் இருக்கிற கிச்சிலி மரம் மட்டும் எப்படி இருக்கும்? தனித்தன்மையோடு தெரியும். கிச்சிலி மரம்னா என்னது? டிவியை பாருங்கள், இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு பாருங்கள். தமிழில் அர்த்தம் தெரியலன்னா இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்த்துடணும். என்ன போட்டிருக்கு? ஆப்பிள் ட்ரீ. இல்லை, நிறைய காட்டு மரங்கள் இருந்தாலும் நடுவில் ஒரு ஆப்பிள் மரம் தான், அது மட்டும் எப்படி தெரியும்? தனித்துவமாக தெரியும்ல. அது போல் என் நேசர் இருக்கிறார். இந்த உலகத்தில் நிறைய சூப்பரான காரியங்கள்லாம் இருக்குது இல்லை? ஃபோன் நோன்னா சந்தோஷமாக இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு, படம் பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷமாக இருக்கும், நிறைய இருக்குது. ஆனால் நடுவில் இருக்கிற ஆப்பிள் மரம் எப்படி தனித்துவமாக தெரியுமோ அது போல் என் நேசர் இருக்கிறார். அவருடைய நிழல், அது நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்கிறேன். நம்ம வாஞ்சையாக உட்காடுறோமா? வாஞ்சையாக உட்காடுறோமா? எவ்வளோ பேர் உட்காடுறோம்? இல்லை, உட்கார்றப்ப அதோடைய அருமை தெரியாது. அன்னாள் மலடியாக இருந்தால்னு வேதம் சொல்லுது. இயேசுவின் சமூகத்தில் வந்துட்டு ஜோம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ அதோடைய கனி தெரியல. அதுக்கப்புறம் கர்ப்பவதி ஆனால் தேவன் அன்னாளை நினைத்தருளினார் என்று வேதம் சொல்லுதில்ல. தானியேலு உபவாசம் இருந்தார். உபவாசம் இருக்கும்போது தெரியல. பலனற்று போய் 21 நாள் உபவாசம் இருந்து பலனற்று போயிருக்கும்போது இயேசு என்ன சொல்கிறாரு? தேவன் அவரோடு பேசுகிறார். முதல் நாளே உனக்கு கட்டளை வெளிப்பட்டது. இன்னும் அந்த மாதிரி நிறைய காரியம் சொல்லலாம். அந்த டைமில் நம்மளுக்கு அதோடைய பலன் தெரியாது. ஆனால் அவருடைய சமூகத்தில் உட்கார்றது எப்போவுமே நம்மளுக்கு ஆசீர்வாதம் தான். அது அப்போ தெரியாது. எப்போ தெரியும்? போக 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 தேவன் என்னை இவ்வளோ நன்மையாக நடத்துகிறாரா? அது காரணம் என்ன? அப்பொழுது நம்ம அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தது தான் காரணம். அது நிழலிலே நான் வாஞ்சியாய் உட்காருகிறேன். நாமும் அது போல் உட்காரும்போது என்ன பண்ணுவோம்? இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிறார்ல, அந்த நன்மையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். நன்மை வரலையே, நன்மை செய்கிற சுற்றி திரிகள் வேதம் சொல்லுது. ஆனால் நன்மை வரலையேன்னா என்ன அர்த்தம்? நம்ம அவர்கிட்ட போல. அப்படி தானே? இளைய குமாரன் ஆஸ்தியெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டான்? பிச்சைக்காரனோட கேவலமாக போயிட்டான். பன்றி தின்கிற தவிட்ட தின்ன ஆசையாக இருந்தான். ஆனால் அதை கூட அவனுக்கு யாரும் கொடுக்கல. அவனுக்கு அப்போ தான் புத்தி தெளியுது. அவனுக்கு அப்போ தான் என்ன தெரியுது? புத்தி தெரியுது. புத்தி தெளிஞ்சு என்ன பண்ணுறான்? அவங்க அப்பா கிட்ட திருப்பி எப்போ ஓடி வந்தானோ மறுபடியும் எல்லாமே கிடைக்குது அவனுக்கு. இல்லை, அவர் எப்போவுமே நன்மை செய்கிறவராக தான் இருக்கிறார். பையன் வந்ததை பார்த்தோன்னு என்ன பண்ணிட்டாரு? வெறுத்து தள்ளலை, ஓடி போய் அணைச்சி கொண்டுட்டார். ஏன்? இவர் பையனை தேடி போயிருக்கலாம்ல, ஏன் போல? அந்த அதிகாரம் எடுங்களேன், அதில் ஒரு அழகான காரியங்கள் இருக்குது. அது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். லூக்கா 15 எடுங்க பார்க்கலாம். அதில் 3 உவமைகள் இருக்குது. எடுங்க. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் தான் அந்த சம்பவம் இருக்குது. 15ல் 4வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் சரி, ஓகே. இங்கே என்ன ஃபஸ்ட்டு ஓமை என்னது? 100 ஆடில் ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறாரு? மெய்ப்பன் விட்டுட்டு என்ன பண்ணுறாரு? தேடி போகிறாரு. கரெக்டாக தேடி போகிறாரு. அடுத்து வாசிங்க. அடுத்த ஊமை என்னன்னு பாருங்கள். இல்லை, அடுத்த வசனம் இல்லைம்மா, அடுத்த ஓமை 8வது வசனம் வாசிங்க. ஓகே, இப்போ என்னாச்சு? வெள்ளி காசு தொலைஞ்சிருச்சு. என்ன பண்ணுறாங்க? வீட்டை பெருக்கி விளக்கெல்லாம் கொளுத்தி என்ன பண்ணுறாங்க? மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. எதை தேடுறாங்க? வெள்ளி காசை. 2 ஊமை சொல்லிட்டாரா? 3வது ஊமை வாசிங்க. 11 வாசிங்கம்மா. 11. ஒரு மனுஷனுக்கு
2 குமாரர். ஓகே, 2 குமாரர் இருந்தார்கள். இந்த இடத்துல என்ன ஆச்சு? தேட போக இல்லை. ஏன் தேட போல? ஏன் தேட போல? நான் இந்த அதிகாரத்தை படிக்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. ஃபஸ்ட்டு ஆட்டை தேடி போனாரா? அடுத்து வெள்ளிக்காசு தேடினாரா? இளையகுமாரன் போனாலும் என்ன பண்ணியிருக்கணும்? தேடி இருக்கணுமா, தேடி இருக்கக்கூடாதா? ஏன் தேடல? ஆட்டுக்கு ஜீவன் உண்டு, அறிவில்லை. ஆட்டுக்கு ஜீவன் உண்டு, அறிவில்லை. வெள்ளிக்காசுக்கு ஜீவனும் இல்லை, அறிவும் இல்லை. ஆனால் இளையகுமாரனுக்கு ஜீவனும் உண்டு, அறிவும் உண்டு. அதனால் என்ன பண்ணிட்டாரு? திருந்தி வா, நீ திரும்பி என்னது? திருந்தி வா. இல்லை, முன்னாடி நீ யார் கூட தான் இருந்த? இயேசுவோடு தான் இருந்த, அப்பாவோடு தான் இருந்த. இப்போ என்ன? நீ எவ்வளோ குறைவுபட்டு தரித்திரனா போனாலும் சரி, உங்கள் அப்பா யார்? ஐஸ்வர்ய சம்பன்னர். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். எங்கே வாசிக்கிறோம்? ரோமர் 10:11. பாருங்க பார்க்கலாம், எனக்கும் ஞாபகம் இல்லை. ரோமர் 10:11. இது பிடிச்சிக்கிட்டே பாருங்க. யூதர் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். இருக்காங்க. 12. அவர் யாரு? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் தான். ஆனால் யார் தான் போனோம்? நம்ம தான் போனோம். ஏன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு? வெள்ளிக்காசை போல ஜீவன் இல்லாமல் இல்லை, ஆட்டை போல அறிவில்லாமல் இல்லை. நம்ம யார்? மனுஷர்கள் இல்லை. அதனால் என்ன பண்ணோம்? நம்ம தான் போனோம். போனவொன்னு என்ன ஆச்சு? அவன் வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. அவன் என்ன நினச்சிட்டு போனான்? வேலைக்காரனில் ஒருத்தனை சேர்த்துக்கிட்டா போதும் தான் நினச்சான். ஆனால் மறுபடியும் மகனுக்குரிய அந்தஸ்தையை கொடுத்தாரு. மறுபடியும் உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், கால்களுக்கு, அதான் அந்த பாட்டு பாடணும்ல, பட்டு வேட்டி சட்டை தங்க மோதிரம். சரி இருக்கட்டும், இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் சாலமோன் ஞானி சொல்கிறாரு, நீதிமொழிகள் 19:2 பாருங்க. ஆத்துமா அறிவில்லாது இருப்பது நல்லதல்ல. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 3வது பத்தியில் நீதிமொழிகள் 19:2. யாருக்கு நல்லதில்லை? அறிவில்லாது இருக்கிறவனுக்கு நல்லதில்லை. வாசிங்க பார்க்கலாம். ஆமாம், அதனால தான் தப்பி நடந்தான்ல. ஆஸ்தியை சேர்த்து கொண்டு என்ன பண்ணான்? தூர தேசத்துக்கு போனான். தூரமாக போயிட்டான். இப்போ கூட நம்ம சிஎம் சொன்னார், தூர சக்தியாம். ஆமாம், நேற்று வீடியோவில் பார்த்தேன். அப்படி தான் சொன்னார், தூர சக்தி. சரி இருக்கட்டும், இல்லை. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான்? தூர தேசத்துக்கு போனான். கால் துரிதமானவன் எப்படி நடக்கிறான்? தப்பி நடக்கிறான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆத்துமா அறிவில்லாது இருப்பது நல்லதல்ல. இப்போ இதை கனெக்ட் பண்ணுங்களேன். மாம்சம் இந்த பக்கம், மாம்சம் இந்த பக்கம், ஆவி ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று. அப்படி தானே பவுல் சொல்கிறாரு. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடி கொண்டே இருக்குது. இப்போ நடுவில் இருக்கிற ஆத்துமா அறிவோடு இருந்ததுன்னா எந்த பக்கம் சாயும்? ஆவியின் பக்கம் சாயும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை நடப்பிக்கும். ஆனால் நடுவில் இருக்கிற ஆத்துமா அறிவில்லாமல் இருந்துச்சுன்னா மாம்சத்தின் பக்கம் சாயும். அதன் விளைவு ஆமாம் ரொம்ப கேடுள்ளதாக மாறிடும். இப்போ இது நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. இப்போ தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இந்த பக்கம் மாம்சம், இந்த பக்கம் ஆவி. கலாத்தியரில் பவுல் சொல்கிற மாதிரி ஒன்றுக்கொன்று போராடி கொண்டு இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். அதை வாசித்து நம்ம கம்பேர் பண்ணி நம்ம முடிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17. வாசித்த பகுதியே தான் திருப்பி வாசிக்கிறோம். வாசிங்க. 5:17. இருக்கிறவைகளை இப்போ மாம்சம்
என்ன பாருங்க பார்க்கலாம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடிக்கிட்டே இருக்கு. நீ இதை தான் செய்யணும்னு மாம்சம் சொல்லுது, நீ இதை தான் செய்யணும்னு ஆவி சொல்லுது. ஆவி நன்மையானவைகளை சொல்லுகிறது, மாம்சம் தீமையானவைகளை சொல்லுகிறது. இப்போ நடுவில் இருக்கிற ஆத்துமா அறிவோடு இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஆவி சொல்லுகிறதை செய்யும். ஆனால் ஆத்துமா அறிவில்லாமல் இருந்தால் அவ்வளோதான். அப்போ நம்ம ஆத்துமா எப்படி இருக்கணும்? அறிவோடு இருக்கணும். அந்த அறிவு யார்? இயேசு கிறிஸ்து தான் அந்த அறிவு. 1 கொரிந்தியர் 1:31 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யார் அறிவு? 1 கொரிந்தியர் 1:31 வாசிங்க. கடைசி வசனம். அவரே தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்போ யார் தான் அறிவு? தேவன் தான் அறிவு இல்லை? நீதிமொழிகள் 8:14 உடனே ஞாபகம் வந்துச்சு எனக்கு, எடுக்க வேணாம், நானே வாசிக்கிறேன். ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி. அப்போ அறிவு யார்? இயேசு கிறிஸ்து. புத்தி யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அறிவு, புத்தி, ஞானம் எல்லாம் கிடைக்கும். அப்பொழுது நம்ம எந்த பக்கம் சாய்வோம்? இயேசு ஆவியின் பக்கம் சாய்வோம். ஆவியின் பக்கம் நமக்குள்ள 3 இருக்குது தெரியும்ல? ஆவி, ஆத்துமா, சரீரம் இல்லை? ஆவி தன்னை தந்த, அது பெரிய சப்ஜெக்ட், அது இன்னொரு நாள் எடுக்கலாம் நம்ம. மாம்சம் செத்து போய் எங்கே போகுது? மண்ணுக்கு மண்ணாக போகுது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திருப்பி போயிடுது. ஆத்துமா எங்கே போகிறதுன்னு தான் முக்கியம். ஆத்துமா தான் உண்மையான மனுஷன். இந்த மாம்சம் அழுகி போயிடும். ஆனால் ஆத்துமா அதுதான் எங்கே போகுதுன்னு முக்கியம். மேலே போதா கீழே போதா இல்லை? அதனால தான் ஆதாம் பற்றி வாசிக்கும் போது ஆதாம் ஜீவம் ஆத்துமாவானான்னு இருக்கும். அந்த ஜீவனை தான் அவன் இழந்துட்டான். சரி இருக்கட்டும். இப்போ இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிகிறார். பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிறான். நம்முடைய ஆத்துமா அறிவோடு இருக்கும் பொழுது நாம் ஆவிக்கு ஏற்றபடி நாம் செய்வோம். ஆவியானவர் சொல்கிறபடி செய்வோம். இயேசு கிறிஸ்து ஆவியினால் நிறைந்து ஆவியானவரால் நடத்தப்பட்டார். நாமும் அவரை போல் இருக்கணும். சரியா? இயேசுனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்னதுன்னா, ஆவியானவர் சொல்லுகிறபடி, ஆவியானவர் காட்டுகிற வழியில் நம்ம நடக்கணும். அதுக்கு நமக்கு நம்முடைய ஆத்துமாவுக்கு ஞானம் தேவை, நம்முடைய ஆத்துமா அறிவு தேவை இல்லை? கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எனக்கு ஞானத்தை தாங்க, என்னுடைய ஆத்துமாவுக்கு அறிவை தாங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க உதவி செய்யுங்க. காட்டு மரங்களுக்குள் கிச்சிலி மரம் எப்படி தனித்துவமாக இருக்கிறதோ அதுபோல என் நேசர் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்கிறார்ல. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாங்களும் தெரிந்து கொள்ளுகிறோம். எங்கள் ஆத்துமாவுக்கு அறிவை தாங்கப்பா. உம்முடைய வாயிலிருந்து வஞ்சனை வரல, கிருபையுள்ள வசனங்கள் தான் வந்துச்சு. நீர் பாவம் அறியாதவராக இருந்தீர், பாவம் செய்யாதவராக இருந்தீர். நாங்களும் உம்மை போல மாற உதவி செய்யுங்க. இயேசுவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வது, இயேசுவே நாங்கள் உம்மை போல மாற உதவி செய்யுங்க. உம்மிடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்பது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும். எங்கள் குறைகளை எல்லாம் மாற்றி போடுங்க, எங்களுடைய இயலாமையெல்லாம் மாற்றி போடுங்க, எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் சந்திங்கப்பா. ஆசீர்வாதமாக எங்களை மாற்றுங்க. நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய கோலும் தடியும் எங்களை தேற்றட்டும், நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். நாங்கள் சிறுகனோ, நீங்கள் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. எங்களுடைய வாயின் வார்த்தை, எங்களுடைய இருதயத்தின் தியானங்கள் உமக்கு முன்பாக பிரியமாக இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லம்மா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை,
பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழி நடத்துதல் இன்றும் என்றும் கிறிஸ்துவனுடைய வருகை பரியந்தம் நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.